ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிக்மால வந்துட்டு டிசைன் சேலஞ்ச் 7 வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? 7 வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னா செட்டிங்ஸ் பேஜ். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி பண்ணியிருக்க டிசைன் வந்து இதுதான். ஓகேங்களா? சிம்பிளா வந்து நான் செட்டிங்ஸ் பேஜ் வந்து பண்ணிருக்கேன். அடிஷ்னலாக நிறைய செட்டிங்ஸ் தான் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளா வந்து நோட்டிஃபிகேஷன் அப்புறம் சேனல் இதுதான் வந்து நான் வச்சிருக்கேன். இது வந்து தீம். ஓகேங்களா? நான் இதுதான் வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் வந்து ஐஃபோன் 14 அண்ட் 15 ப்ரோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு கிரிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணுற பர்பஸ்க்காக நீங்கள் வந்து கிரிட் போட்டுக்கலாம். 4 காலம் கிரிட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். மார்ஜின் ஒரு 18, கட்டர் வந்து 20. ஓகேங்களா? தென் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெடர் வந்து உங்ககிட்ட ப்ரீவியஸாக நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்டர் அலைன் வந்து நான் பண்ணிடுறேன். ப்ளஸ் டாப் அலைன்மெண்ட். ஓகேங்களா? தென் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு செப்பரேஷன் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. லோகோ எல்லாமே ஹைலைட் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து நான் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து ஃப்ரேம்குள்ளே எல்லா எலிமெண்ட் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ வந்துட்டு நான் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் இதோட கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கலர் கோட் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்துட்டு செட்டிங்ஸ் ஐக்கான் ப்ளஸ் பேக் ஐக்கான் வந்து நம்ம வச்சுருக்காங்க. சாரி, பேக் ஐக்கான் வந்து வச்சுருக்காங்க செட்டிங்ஸ் ஹெட்டிங்கோட. ஓகேங்களா? நான் இந்த ஐக்கான் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து நம்ம இந்த சைடு வந்து அலைன் பண்ணிக்க போகிறோம். லிட்டில் பிட் கொஞ்சம் வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். அதை அப்படியே நம்ம வந்து ரீநேம் பண்ணி எல்லா பிளேஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் நான் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் வைக்க போகிறேன். அதில் வந்துட்டு பேக் லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருந்துச்சு. நான் சென்டர் அலைன்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 18 பிக்சல் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செக்ஷனில் வந்து லோகோ இது எல்லாமே நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லோகோக்காக நான் இந்த லோகோ அப்படியே நான் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் நான் வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜில் அப்படின்றத வந்து நான் காமிச்சிடுறேன். ஜஸ்ட் இமேஜ் போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷேடோ எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கேன். இது உள்ளே இருக்க இமேஜ்லேயே ஷேடோ எல்லாமே அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் வந்து நார்மலாக உங்களுக்கு ஈஸியாக பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சர்க்கிள் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நீங்கள் இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளகின்லேருந்து இமேஜஸ் வந்து எடுத்துக்கிறேன். பிக்சல் அப்படின்ற ப்ளகின் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ப்ளகின் வந்து யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணி, இல்லை இமேஜஸ் வந்து உங்கள் ட்ரைவில் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த பிக்சர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அலைன்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ராப் இருக்கும். ஓகேங்களா? இந்த க்ராப் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஸ்ட்ரோக் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஒயிட் கலர் ஸ்ட்ரோக். ஸோ எஃப்எஃப் கொடுத்துட்டு 1 or 2 பிக்சல் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை கொடுத்துடணும். தென் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷேடோ வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. எஃப்எக்ஸ் போங்க, ட்ராப் ஷேடோ 0 0 எக்ஸும் ஒய்யும் நான் 0 0 கொடுத்துருக்கேன். அப்போ சுற்றி வந்து சர்க்கிள் ஃபுல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளர் லிட்டில் பிட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் ஹைட் பண்ணிடுறேன் கிரிட்டை. ஸோ வந்து நம்மளுக்கு ஷேடோ வந்து விசிபிளாக இருக்கும் நல்லாவே. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேடில் வந்துட்டு இந்த ப்ளூ ஷேட் நான் சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து டார்க்காக நான் போகிறேன். ஓகேங்களா? நான் வந்து கிரே ஷேட் போகாமல் இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு கிரே வேணும் அப்படின்னாலும் இந்த கிரே ஷேடுக்கு வந்து ஈஸியாக கீழே வந்தீங்க அப்படின்னா போதும். கிரே ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ லைட்டாக வந்து நான் ஷேட் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா?
இப்போ வந்து ப்ரொஃபைல் வந்து நம்ம வச்சிட்டோம் ஓகேங்களா. நான் கொஞ்சம் வந்து இதை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் இப்படி கீழே கொண்டு வந்து நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் நேம் ப்ளஸ் வந்து ஹட் போட்டு அந்த டேக் சப் ஹெட்டிங்கில் வந்து கொடுத்துடலாம். ஸோ சேம் இதையே நான் டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன். இதில் இன்னுமே வந்து நான் கொஞ்சம் வந்து போல்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சலாக வந்து நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. தென் இதில் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிடணும் சப் ஹெட்டிங்க்கு. ஸோ மீடியம் கலர் வந்து கிரே ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் அதே கலர் வந்து நான் பிக் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா. இதோட ஸ்பேசிங் வந்து 4 பிக்சல் ஸ்பேசிங் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கார்டோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஐ திங்க் இந்த லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்து பெட்டராகவே இருக்குது. ஸோ வந்து நான் லெஃப்ட் அலைன்மெண்ட்டே வந்து வச்சிடுறேன் ஓகேங்களா. இப்போ ஷிஃப்ட் ஜி இவ்வளோதான். இந்த ஹெடர் செக்ஷன் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் வந்துட்டு சம் ஹெட்டிங் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் சம் ஹெட்டிங் மாதிரி கேட்டகரி வைஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஓகேங்களா. சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிடலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் ஹெட்டிங்க்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு இது வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து ரிப்பீட்டடாக நம்ம அதே தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஜஸ்ட் கண்டென்ட் வந்து மாறப்போகுது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த எலிமெண்ட் ஜஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ஹைட் அண்ட் வித் வந்து ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் கலர் கொடுக்குறோம். சேம் அந்த கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிடுறோம். பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்குது. நம்ம வந்து 8 சூஸ் பண்ணிடலாம். தென் சேம் இந்த ஐகான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உள்ள வந்து ப்ளேஸ் பண்ணிட போகிறோம் ஓகேங்களா. இதை அலைன் பண்ணுறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கலாக சென்ட்ரல் லைன் ஹரிசாண்டல் சென்ட்ரல் லைன் ஓகேங்களா. இதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி பட் லிட்டில் பிட் ஹெட்டிங்கை வந்து சைஸ் எல்லாமே வந்து நம்ம கம்மி பண்ணிடணும். 15 பிக்சல் அதுக்கப்புறம் வந்து மீடியம்லேருந்து ரெகுலர் நான் 13 பிக்சல் ஆக்கிடுறேன் ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ஸ்பேசிங் வந்து 10 கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் வந்து நீங்கள் வேறு சூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் இதையே வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். தென் சேம் அதே மாதிரி ரோபோட்டோ ஸ்லாப் 9 பிக்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டாகல் ஐகானிஃபைலேருந்து நம்ம ஈஸியாக வந்து கெட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இதில் வந்து நம்மளுக்கு சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 8 பிக்சல் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து குரூப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதையும் குரூப் பண்ணிவிட்டு இதில் வந்து அலைன் பண்ணிடணும். அப்போ சென்டராக கரெக்டாக வந்துடும் வெர்டிக்கல் சென்டரில். தென் குரூப். இப்போ சேம் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல் இந்த மாதிரி. சேம் இதே மாதிரி தான் எல்லாமே வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் அதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சிடுறேன்.
ஈஸி வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஐகான்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பண்ணும்போது ஐகான்ஸ் எல்லாம் கேதர் பண்ண அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாரி நம்ம டூப்ளிகேட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சிருப்போம். நோட்டிஃபிகேஷன் ஐகான் சேமா இருக்கா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இத வந்து செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் குடுத்துருங்க. உட்காந்து நீங்க ஒண்ணுக்கும் வந்து அலைன் பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்காது. ஈஸியா வந்து ஐகான எடுக்கிறோம். என்ன சைஸோ அந்த ஐகானோட சைஸ வந்து ஃபிக்ஸ்டா நம்ம வச்சுட்டு, அத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஸோ ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இல்லன்னா வந்துட்டு நம்ம ஒரு ஒரு இதுவும் ரிமூவ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் தான் இது. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோம். தென் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பாப்அப் வந்து இருக்கு. சேம் இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஃப்ரேம் எடுத்துட்டு அத வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேத்த மாரி ட்ரா பண்ணிக்கோங்க. பட் மொபைல் ஸ்க்ரீன்குள்ள ஃபிட் ஆகுற மாரி கரெக்ட்டா வந்து பார்த்துக்கோங்க. தென் நான் ஒரு பாப்அப்க்கு வந்து பண்றேன். ஓகேங்களா? இத பாட்டம் பாப்அப் பண்றது அப்படின்னாலும் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து அது பண்ணி காமிக்கிறேன். ஆ 0, 0 கீழ வந்து ஷார்ப்பா இருக்கும். மேல மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்பன்னா, பார்டர் ரேடியஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 20 பிக்சல் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? தென் இதோட ஹெட்டிங் அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். கன்டென்ட் எல்லாமே சேம் அதே தான். ஜஸ்ட் இது கன்டென்ட் தான். ஸோ வந்து நான் வந்து பண்ணி காமிக்கல. ஓகேங்களா? இது ஈஸியா தான் இருக்கும். ஷிஃப்ட் ஏ குடுக்குறேன். ஸோ வந்து ஈஸியா நம்மளால அலைன் பண்ணிக்க முடியும். அதனால நான் வந்து ஷிஃப்ட் ஏ குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த பாட்டம் சாரி இந்த ஓவர்லே வந்து நம்ம பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் பேஜ். இதில் என்ன பண்றேன் அப்படின்னா, கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கா? இப்போ இத கிளிக் பண்ணும்போது இந்த ஓவர்லே வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து செலக்ட் பண்ணிட்டு, இதுல இருந்து இத கனெக்ட் பண்றேன். நேவிகேட் டூல்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் ஓவர்லே வந்து குடுக்கணும். ஓப்பன் ஓவர்லேல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாட்டம்ல இருந்து கொண்டு வர போறோம். அப்போ பாட்டம் சென்டர் வந்து குடுக்குறேன். நம்ம வெளியே கிளிக் பண்ணும்போது க்ளோஸ் ஆயிரணும். தென் பேக்ரவுண்ட் வந்து இருக்கணும். நான் 30% வந்து எடுத்திருக்கேன். இந்த ஒபாசிட்டி வந்து குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் மூவ் இன் ஆப்ஷன் குடுக்குறேன். ஃப்ரம் பாட்டம்ல இருந்து இந்த மாரி வர எஃபெக்ட்டுக்காக. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்பன்னா, ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதான் நம்ம வந்து பண்ண ஸ்க்ரீன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கமெண்ட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்றேன். ஃப்ரம் பாட்டம்லேருந்து வருது. ஒன் திங் நான் மிஸ் பண்ணிட்டேன். சைஸ் செக் பண்ணல. என்ன சைஸ் அப்படின்னா, இந்த வித் வந்து நான் செக் பண்ணல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வித்தை செக் பண்ணிடலாம். இதோட வித் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். 393 இருக்கு. ஸோ சேம் அது இதையும் வந்து 393 வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது க்ளோஸ் ஆயிரும். நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ஃபிட் டு ஸ்க்ரீன் காமிக்கிறேன் பாருங்க. கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் பாட்டம்லேருந்து ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும் ஓவர்லே. நம்ம வெளியே வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து க்ளோஸ் ஐக்கான் ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெளியே கிளிக் பண்ணும்போது க்ளோஸ் ஆகுற மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் ஐக்கானும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாட்டம்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே ஈவன் நீங்கள் வந்து அப்ளை பட்டன் அந்த மாதிரி எதாவது வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பட்டன்ஸ் எதாவது வேணாலும் வச்சுக்கலாம். லைக் இந்த மாதிரி நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஷிஃப்ட் ஏ வித்து மட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதோட ஃபில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கொடுப்போம். ப்ளூ ஷேட் ப்ளஸ் டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் கலர். பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம் கொஞ்சம்.
இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஆல் இம்பார்ட்டன்ட் நன் ஓகேங்களா, இதில் எல்லாமே இருக்கும். அப்ளை பட்டன் கிளிக் பண்ணா பண்ணிக்கலாம். கீழே வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இதுதான் எண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு சின்ன லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, தென் வந்து அப்ளை பட்டன் கிளிக் பண்ண அப்புறமா என்ன ஆகணும் அப்படின்னா க்ளோஸ் ஆகிக்கணும். க்ளோஸ் ஓவர்லே. ஓகேங்களா, அவ்வளோதான். தென் செக் பண்ணி பார்க்கலாம். கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஓவர்லே க்ளோஸ். ஈஸி தான், சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த ப்ரோட்டோடைப் கனெக்ஷன். ஸோ இதில் இந்த ப்ரோட்டோடைப் கனெக்ஷன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுதான் வந்து செட்டிங்ஸ் பேஜோட 7 டிசைன் சேலஞ்ச். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.